ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்கள் விஜய் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம கடந்து வந்த சோகப்பாதைகள், கஷ்டப்பாதைகள். இது ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஆமாம், இதுவும் ஒரு வீடியோ தான். வேறு வழி இல்லை. நம்ம எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னமோ சொல்லுவாங்கள்ல, சிவகார்த்திகேயனோட ஒரு மூவி டைலாகாக பேசுவார்ல, அறியாமையில் இருக்கிறது தப்பு இல்லை, அது அறியாமல் இருக்கிறது தான் தப்பு அப்படின்லாம் சொல்லுவார்ல. அந்த மாதிரி அந்த அறியாமையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து தான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நம்ம பார்த்த இதில் ஃபஸ்ட் அடி லைஃப்பில் என்னடான்னு சொல்லி பார்த்தா, நம்ம எல்லோரும் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம், லைஃப் என்னடா என்றைக்காவது ஒரு நாள் மாறும்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் லைஃப்பை ஓட்டிக்கிருக்கேன். அந்த மூமெண்ட் என்ன பண்ணுவோம் தெரியாது, ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே ஓடாது. எல்லாருமே சொல்லுவாங்க, விதியின் விளையாட்டால் நான் இந்த இடத்துல நிற்கிறேன்டா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ப்ரோ. நீ இறங்கி ட்ரை பண்ணால் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். அதுவாக மாறும்னு நினச்சாலாம் வட்டமே ஓடாது. நீயா இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குனா அது கண்டிப்பாக மாறும். நான் லைஃப்பில் அதை பார்த்துருக்கேன். அது எக்ஸாம்பிள் என் தம்பியே இருக்கேன். மாதிரி மாற்றம்லாம் நம்ம இறங்கி பண்ணாதான் மாறும். ஆனால் அதுவாலாம் மாறுமானா மாறவே மாறாது. அப்படி என் தம்பி பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், அதாவது அவன் ட்ரை பண்ணால் ஜெயிக்கலாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி அவன் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு. அவனுக்கு இந்தியன் ஆர்மிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், கஷ்டப்பட்டு ரன்னிங் அடிக்கிறான், எல்லாமே எக்ஸாமுக்கு படிக்கிறான், விடாமல் படிக்கிறான். ஃபஸ்ட்டு வருஷம் 2000, அதாவது லாக்டவுன் டைமு. அதனால் ரன்னிங்கெல்லாம் அடிச்சிட்டேன். ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு வாட்டி ரன்னிங்கில் போச்சு. சரி ரைட்டு, ரன்னிங்கில் போனாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் நான் மறுபடியும் வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் போயிட்டு அப்போ ரன்னிங்கெல்லாம் வந்துச்சு. ஆனால் எக்ஸாமில் போச்சு. ஸோ எக்ஸாமில் போச்சு. அதுக்கப்புறம் அக்னிபாத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மிக்குள்ளே போகவே முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் இந்த சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற டைரெக்ஷனை மட்டும்தான் மாற்றிருக்கானே தவிர இதை மாற்றலை. ஸோ நம்மளால் இது வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயத்த சூஸ் பண்ணியிருக்கேன். பாக்ஸிங் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸு ஊருக்காரங்கெல்லாம் சிரித்தாங்க. என்னதான் பாக்ஸிங் என்னத்தரா பண்ண போறியா, என்னத்தரா பிடுங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவன் எதை பற்றியுமே கண்டுக்கல. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைலை போட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருந்தேன். என்னமோ பண்ணிக்கிருந்தேன். அப்படி ஒரு 2 வருஷம் இந்த மாதிரி கிட்ட போச்சு. அவனு இங்கே நேஷ்னல், அதாவது சென்னையில் நடக்கிற பாக்ஸிங் காம்படிஷன் இதெல்லாம் போயிருக்கான். எத்தனையோ மெடலு, கப்பு அந்த மாதிரி வாங்கியிருக்கான், வச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் அவனுக்கு பேர் சொல்லுமான்னா ஒரு எக்ஸாம்பிள், அது ஒரு இதாகவே இருந்திருக்கு. சரி இப்படியே சுற்றிக்கே இருந்தால் நல்லா இருக்காது, நம்மளும் ஒரு ஒர்க் போகணும், ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கிது. ஆனால் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ஜஸ்ட் ஒரு 3000 ரூபா மட்டும்தான். சரி 3000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போகலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவன் போனியான். அது என்னன்னா, இந்த மாதிரி பாக்ஸிங் சொல்லி கொடுக்குற மாதிரி ஜிம்மில். சரி அந்த 3000 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை அலட்சியப்படுத்தலை. இறங்கி பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரைனிங் எடுப்போம், அதே மாதிரி நம்மளும் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனியான். உள்ளே போய் 3000 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணவே இப்போ ஒரு 50,000 ரூபாவில் வந்து நிற்கிறான். ஒரு காலத்தில் இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னவெல்லாம் இப்போ அவனை பற்றி கதையாக பேசுகிறாங்க. ஸோ ட்ரை பண்ணால் மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் ஒரு எக்ஸாம்பிள். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ அதெல்லாம் தாண்டி உடச்சிக்கிட்டு வந்தான். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை அதுவாக மாறும், அதுவாகவே எல்லாமே சரியாகும், ஒரு நாள் எல்லாமே மாறும்னா படம் ஓடாது ப்ரோ. நீ என்ன நினைக்கிறியோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்றைக்கி எடுத்து வை, இந்த மூமெண்ட் எடுத்து வை. நானுமே அப்படி தான். நான்லாம் ரொம்ப நாளாக நினச்சிக்கிருந்தேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்லை, நல்ல டைம் வரும், நல்ல நேரம் வரும் அப்படியெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா வரவே வராதிங்க. நல்ல டைம்னு எதுவுமே இல்லை. நீயா உருவாக்குற வரைக்குமே ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னா அதுக்கு அதை பண்ணிடு. அதை டைம் கொடுக்காத, நாளைக்கு பண்ணிக்கிறவா, நாளை கழிச்சு பண்ணிக்கிறேன். அதுதான் ரொம்ப சொம்பேத்தனமே. சொல்கிறதுக்கு கொஞ்சம் அட்வைஸு அந்த மாதிரி இருக்கும், கேட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லைன்னா நம்ம அடுத்த ஆளுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். நமக்கு சொல்ல ஆள் இல்லை. ஸோ நம்ம பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் மெமரியாக இருக்கட்டும். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்து நம்மளே சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளை சோம்பேறியாக எல்லாமே இதை வச்சுக்கிறது, அதாவது நம்ம மைண்டில் ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா வந்துச்சுன்னா அந்த ஐடியா டக்குன்னு பண்ணிட்டோம்னா, யோசிக்காமல் டக்குன்னு சொல்லி பண்ணிட்டோம்னா அது நல்லா சேஃபாக இருக்கும், அதாவது நல்லா இருக்கும். நம்மளும் சோம்பேறித்தனம் ஆக மாட்டோம், எல்லாமே இருக்கும். இல்லை அது மைண்டில் இருக்குது, அதை நான் நல்லபடியாக வந்தால் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி நினச்சிங்கன்னா படமே ஓடாது.
அதே நம்ம மாதிரி ஃப்ரெண்டை நம்பி இறங்குவாங்க பல பேர். ஃப்ரெண்டை நம்பி இறங்குனா படமே விடாது ப்ரோ. இதுவும் இன்னொன்று உண்மை. நீங்கள் உங்களை நம்பி இறங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனா தான் இங்கே எல்லாமே முடியும். ஃப்ரெண்டு நம்பினா ஃப்ரெண்டு சொல்ல முடியாது, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் அந்த ஃபீல்டில். வந்து நம்ம எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உள்ளே இழுத்து விட்டோம்னா அவன் எத்தனை நாளைக்கு இருப்பேன், ஒரு நாள் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இல்லவே இல்லை, நீங்களா என்னால் 100% என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி இறங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்பலாம் யோசிக்காதீங்க ப்ரோ, அது இதுன்னு சொல்லிட்டு அவர் சில பேர் இருப்பாங்க ஓவர் திங்கராக. ரொம்ப யோசிச்சாலாம் கொஞ்சோண்டு யோசிக்கலாம் அதுக்காக, அதே வேலையாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அது என்னன்னா அவங்களுக்கு யோசிக்க யோசிக்க டோப்பமைனில் அந்த ஒரு இது சுரக்குன்னுவாங்க, அது சுரக்க சுரக்க அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அதை போய் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ என்னென்னா இப்போ வரைக்கும் சொல்கிறது, இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் பண்ணிக்கிருந்தேன், சோம்பேறித்தனமாக எல்லாமே நான் பண்ணிக்கிருந்தேன். அதை உடச்சிக்கிட்டு இனிமேல் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் நல்லபடியாக கொண்டு போவேன். ஏன்னா நானுமே ஒரு பிகினர் தாங்க, பிறவிலே எல்லாமே எல்லாருக்கும் வந்துருமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை. ஸோ நானும் ஒரு விளாகராக மாறணும், ட்ராவல் விளாகராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த ஆசையோட ஃபஸ்ட்டு தொடக்கம் தான் இது, நல்லபடியாக நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது பண்ணால் இப்படி பண்ணிடுங்க, விடாதீங்க, கன்சிஸ்டன்சி எதுவுமே விடாதீங்க. அதாவது இங்கே மோட்டிவேஷன் ஆகி வராங்க நிறைய பேர், அந்த வீடியோ இந்த வீடியோ விஜய் சேதுபதி வீடியோ அப்படின்னு நிறைய வீடியோங்கள் மோட்டிவேஷனாக பேசி அந்த மோட்டிவேஷனில் வராதிங்க. இங்கே எல்லாமே அந்த ஒரு கன்சிஸ்டன்சியாக அது மாதிரி விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் இவங்களால் வெற்றியே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ விடாமுயற்சி எல்லா விஷயம் ட்ரை பண்ணுவோம், சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சக்ஸஸ்னால் சொல்ல முடியாது, இந்த வீடியோவே நான் எப்படி சொல்கிறது, சும்மா ஒரு ஜாலிக்காக தான் பண்ணிக்கிருக்கேன். சரி, லைஃப்பில் ஒரு கஷ்டம் எல்லாம் வந்திருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸாக பார்ப்போம், ஒரு 5-6 வருஷம் கழிச்சு உட்காந்து சிரிக்கிறதுக்கு ஏதாவது இல்லைன்னா இந்த வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிருக்கேன். நம்ம கண்ணு கொஞ்சம் சின்னதாக தெரியும்னு சொல்லுவாங்க எல்லோரும், லைட் மேலே படுறதுனால. வீடியோ எண்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட வேலை உங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதை வந்து கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க, இஷ்டப்பட்டு பண்ணுங்கள், அதை லவ்வோடு பண்ணுங்கள். நாளுக்கு நாள் அதை பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் கூடணும். இன்னும் நான் இவ்வளோ பெரிய மேட்ரு அசால்ட்டாக சால்வ் பண்ண முடியும், அந்த மாதிரி லவ் பண்ணி அதில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா முடியும், நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். பாய்.